ஹலோ ஃப்ரீ ஃபயர் வாசிகளே, வெல்கம் டு SMG. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நிறைய பேர் இந்த பூயா அப்ளிகேஷன் அக்கம்ப்ளேட் அப்படின்னு ஒரு வாட்ச் டைம் போகும் 30 நிமிஷம் 60 நிமிஷம் 120 நிமிஷம்னு போயிட்டுருக்கும். இதில் நீங்கள் எப்படி அவங்க சில நேரத்தில் எல்லாம் 3 ரிவார்டுமே என்னமா கொடுப்பாங்கன்னா பூயா டிக்கெட்டாக கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. அந்தமாரி கொடுக்காம நீங்கள் எப்படி ஒரு பெர்மனெண்ட்டாக அதில் ரேரான அந்த எமோட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேண்டு ஒரு ஜெஸ்ஸி எப்படி எடுக்கிறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இதில் லக்கும் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு இதில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீயான கொடுக்குற அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ பூயா அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூயா அப்ளிகேஷன் என்கிட்ட இல்லைனா கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூயா அப்ளிகேஷன் ஒரு வாட்டி ஏற்றிட்டீங்கன்னா எப்படியாவது கண்டிப்பாக ஒரு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதம் பக்கமாக அந்த செல்லுலேயே இருக்கட்டும், டெலீட் மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் டெலிட் பண்ணாமல் ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு இவன் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கானா அப்படின்னு தோணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உள்ளார உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு ஜிமெயில் ஐடியோ ஃபேஸ்புக்கோ கொடுத்து உள்ளார வந்துருங்க. உள்ளார வந்துட்டு இங்கே தேர்டாக ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடி SMG_PICARO நேமோட ஃப்ரீ ஃபயர் ஐடி பைண்ட் ஆகிருக்கு. இது நீங்கள் ஏன் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இதை பைண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு லைவையோ பார்த்தினாலும் அதில் வர டிராப்ஸு, அதில் வர அந்த அக்கலம்ப்ளேட் வாட்ச் டைமில் கிடைக்கிற அந்த ஃப்ரீயான கொடுக்குற அந்த ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆகாது தான் இங்கே ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இப்போ அந்த இடத்துல ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் பைண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கில் கொடுத்துருவீங்களா, அந்த ஃபேஸ்புக் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ ஃபயரோடது, அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லாமல் உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கலாம். ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த ஐடி அப்படின்னு பேர்லாம் காமிக்கும். ஆமாம் அப்படின்ட்டிங்கன்னா டிக் மார்க் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இது முக்கியமான விஷயம். இதை பார்க்காம நீங்கள் போனீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது, வேஸ்ட்டாக போகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இங்கேயும் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் சென்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா MP40யோட ஸ்னேக்கி க்ளோனுங்கிற அந்த MP40யோட கன்ஸ்கின் கொடுத்தாங்க. இப்போ மொக்கப்பட விரும்பல. அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தினைக்கும் ஒரு 30 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் இந்த ஒரு லைவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் இங்கே போயிட்டு தான் இருக்கும். அந்த லைவை இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். மேலே லைவ் போயிட்டுருக்கு, அதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேட்டாச்சும் இங்கே பாருங்கள். இதை போய்ட்டு ஒரு ஹாய் ஏதோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் அமுச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது கொடுத்தா தான் நீ ஆக்டிவாக இருக்கான், இவனுக்கு நம்ம இந்த ப்ரைஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். அப்புறமேட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிஃப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ 200 இருக்குது. இந்த இடத்துல போன் ஃபயர்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், என் பேர் ஸ்மால்மேன் கேமிங்னு இப்போ வந்துச்சு. போன் ஃபயர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு 50% அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் அப்கம்ப்ளீட் அந்த வாட்ச் டைம்லாம் பார்க்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டருமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி மிஷன் இருக்கும். இது வேஸ்ட்டு தான். இது பூயா டிக்கெட் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். இந்த லிமிட்டட் டைம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்காட்டுக்கு 60 நிமிஷம் வாட்ச் பண்ணால் இந்த ஜெர்சி கிடைக்கிது. இந்த ஆஃபரை விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 60 நிமிஷத்துக்கு ஜெர்சி கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம், 60 நிமிஷத்துக்கு இது கொடுக்குறாங்க. ஈவெண்ட்ஸ் இன்னும் இருக்குது, ஈவெண்ட்லாம் இன்னும் இருக்குது. இந்த ஈவெண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸ்ட்ரீமர் பேஜ் ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த ரேம் பேஜோட ஈவெண்ட் இன்னும் இருக்குது. கம்ப்ளீட் பண்ணாதீங்க, போய் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தினைக்கு ஒரு 30 நிமிஷமாச்சு கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு அந்த கால் சட்டை கிடச்சிது, அதாவது ஃபேண்ட்டு கிடச்சிது. அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சிருச்சு இப்போ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எப்பயும் கொஞ்ச நேரம் நெட்டு வேஸ்ட்டாக இருக்கப்போ இதை கண்டிப்பாக இதில் உங்கள் நெட்டை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுங்கள். மீன்ஸ் எப்படி பண்ணிருந்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட நெட் இருக்குது ப்ரோ, எனக்கு நெட்டு வேணும் ப்ரோ, குறையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் தினைக்கு லைவ் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்சி கொடுக்குறாங்க. இதில் நம்ம போய் கலந்துக்கணும். நெட்டு இது ரொம்ப குடிக்கும். அதான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும். இப்போ அதை ரொம்ப குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ 240pன்னு வச்சுருப்பேன். ஓகேங்களா? இதை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 240pயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் குறையும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கிளாரிட்டி குறையுது. இதே நம்ம 1080 பிக்சல் வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இங்கே குவாலிட்டி தேவையில்லை, அதனால் 240p வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நெட்டு கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். அடுத்தது மிரர் 2 அப்படின்னு வைக்காதீங்க. எப்பயுமே மிரர் 1லேயே வைங்க. அதான் உங்களுக்கும் சீக்கிரமாக சார்ஜும் போகாமையே நெட்டு அவ்வளோக்கு சீக்கிரம் இழுக்காமையும் இருக்கும். தினைக்கும் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரமாச்சு லைவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் எதாவது கொடுக்குறதில்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரேர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க தான் என்னோடய கருத்து. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் இன்னொரு பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் மேலே செட்டிங்ஸ், அந்த செட்டிங் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு
பிக்சர் இன் பிக்சர் அதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்தமாரி ஆப்ஷன்லாம் பாருங்கள் ரீகேப்சர் 17 பக்கமாக எடுத்துருக்கு. அதெல்லாம் எப்போப்பிக்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து விட்ருங்க. ஏன்னா அப்போனா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க எனேபிள் செல்லுலார் டேட்டா, உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா இருந்தாலும் எனேபிள் பண்ணி வைக்கணும். அது கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்லுலார் ரெசல்யூஷன் இங்கேயே நீங்கள் பர்மனெண்ட்டாக கொடுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு 1080 பிக்சல்லேருந்து 240p வைக்க முடியலன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பர்மனெண்ட்டாகவே 240p வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்தமாரிலாம் இன்னும் நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாக் அவுட் ஆகணுன்னா இந்த இடத்துல லாக் அவுட் ஆகிக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூயாவில் கிடைக்கிற கண்டிப்பான ஒரு ரிவார்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. இதுதான் உண்மையானது. ஃபஸ்ட்லேருந்து ஒன்று சொல்லிக்கிறேன். இது என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணாங்க, முதல்ல வரல. அப்புறம் இன்னொரு டிப்பு சொன்னோன்னே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு அந்த ஃப்ளாப் எமோட்டுல ஃப்ளிப் எமோட்டோ அது என்ன ஒரு எமோட் அவங்களுக்கு எமோட் ஒன்று கிடச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு கிடச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா பிக்சர் இன் பிக்சர்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு செஞ்சே காமிச்சிட்றேன். பிக்சர் இன் பிக்சர்னால் என்ன ப்ரோ அப்படின்னா இப்போ பாருங்கள் பிக்சர் இன் பிக்சர் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் லைவுக்கு போயிடலாம். லைவில் போயிட்டு ஏதாவது ஒரு லைவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ ஒரு லைவ் லோட் ஆகிட்டுருக்கு. ரேம்பேஜ் நியூ தாவன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து ஆட்டோவே 240p தான் அப்படின்னு வச்சாச்சு. இப்போ நான் பேக் அடிக்கிறேன். இப்போ பேக் அடித்தா இந்த இடத்துல உங்களுக்கு நான் பண்ண அந்த பிக்சர் இன் பிக்சரோட அந்த மோட்னால் என்னென்னா இப்போ நான் வருங்க. இப்போ நான் நல்லா பேக் வந்துட்டாலும் இது எனக்கு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பிக்சர் இன் பிக்சர் மோட். இது இருக்கிறதுனால உங்களுக்கு பேக்ரவுண்டில் நெட்டு ரன்னிங்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரியும் ரன்னிங்லேயே இருக்கும். அதனால் உங்கள் பேட்டரியும் நெட்டும் கண்டிப்பாக சீக்கிரமாக குறைச்சிரும் சொல்கிறேன். அதனால் இந்த பிக்சர் இன் பிக்சர் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, தேவையே இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நிறைய போய் அப்புறம் நிறைய ரிவார்ட்ஸ் ஃப்ரீயாக எடுக்கட்டும். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். பாய்.